ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம ஒரு வியூ எப்படி இன்வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம ரீகம்பைல் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெட்டீரியலைஸ்ட் வியூனா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ரிசல்ட்டை வந்து ஒரு டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மெட்டீரியலைஸ்ட் வியூ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? வியூவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொரியை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வியூ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதே இது அந்த கொரிக்கான ரிசல்ட் வருதுல்ல, அந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், எனக்கு வந்து ஒரு டேபிள் இருக்குது. ஓகேவா? ஸோ எம்ப்ளாய் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கொரி. இந்த கொரியை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நான் வந்து வியூவை யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அதே இது இந்த கொரிக்கில் வர ரிசல்ட் இருக்குல்ல, ஸோ இதான் வந்து ரிசல்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் நான் கொண்டு போய் ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அது வந்து மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்னாப்ஷாட் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்னாப்ஷாட் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கும். ஓகேவா? அந்த ரிசல்ட்டை வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கும். ஓகேவா? இதான் வந்து ஸ்னாப்ஷாட் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது டிஎம்எல் ஆப்ரேஷன் வந்து நம்மளால் பண்ண முடியாது. மெட்டீரியலைஸ்ட் வியூவில் வந்து டிஎம்எல் ஆப்ரேஷன் நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் வியூவில் வந்து நம்மளால் பண்ண முடியும், மெட்டீரியலைஸ்ட் வியூவில் பண்ண முடியாது. ஓகேவா? இது ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் நிறைய பொருள்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஃபோட்டோ எடுத்துட்டீங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு இங்கே இருக்கிற இந்த பொருள் வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த போய் மாற்றுவீங்க? அந்த ஃபோட்டோவில் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது தானே. நீங்கள் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எந்த இடத்துல நான் அந்த பொருள் வச்சுனோ அந்த இடத்துல கொண்டு போய் நான் மாற்றி வச்சுட்டு திருப்பி ஃபோட்டோ எடுக்கணும். கரெக்டாக? ஸோ இது தானே நார்மலாக நம்ம எடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். அதாவது அந்த வியூ அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஸ்னாப்ஷாட் சொன்னோம், அதாவது ஒரு ஃபோட்டோன்னு சொல்லிட்டேன். இந்த ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு போய் நான் வந்து இங்கே இருக்கிறது வேணாம் இங்கே மாற்றி வை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ அதை வந்து ஒரு ஃபோட்டோவில் அது மாதிரி ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்படி தானே. ஸோ அதே தான் நம்ம வந்து ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூவில் வந்து ஒரு ஆப்ரேஷன், அதாவது டிஎம்எல் ஆப்ரேஷன் நம்மளால் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, ஸோ மெட்டீரியலைஸ்ட் வியூ யூஸ் பண்ணுறதுனால அட்வான்டேஜ் என்ன? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி ஆஃப் எ கொரி. ஓகேவா? ஒரு கொரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஓகேவா? என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு கொரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கொரி வந்து ஒரு 5 மினிட்ஸாக ரன் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? நீங்கள் எப்போ அந்த கொரி ரன் பண்ணாலும் 5 மினிட்ஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த கொரி நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியலைஸ்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் அந்த ரிசல்ட்டை வந்து மெட்டீரியலைஸ்ட் வியூவில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை ரன் பண்ணும்போதெல்லாம் வெறும் 1 செகண்ட் 2 செகண்ட்ஸுக்குள்ளே அதாவது ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஓகேவா? அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸாக இருக்கும். ஓகேவா? மெட்டீரியலைஸ்ட் வியூ யூஸ் பண்ணுறதுனால இப்போ ஒரு அவுட்புட், அதாவது ஒரு கொரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? இது ஃபஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மெட்டீரியலைஸ்ட் வியூ மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படின்னா ஒரு கொரியை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி நம்ம வியூவை வந்து ஒரு பெரிய கொரி எழுதி அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு அந்த வியூ நேம் வந்து கால் பண்ணால் நம்மளுக்கு அந்த கொரியெலாம் ரன் ஆகி ரிசல்ட் வருதோ அதே மாதிரி மெட்டீரியலைஸ்ட் வியூவில் நம்மளால் பண்ணலாம். ஓகேவா? அதாவது ஒரு கொரியை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி மெட்டீரியலைஸ்ட் வியூவில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் அட்வான்டேஜ். ஸோ அட்வான்டேஜ் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்ல. ஸோ அதாவது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா the data needs to be refreshed or data need to be updated. ஓகேவா? இதான் நான் சொன்னது. ஓகேவா? இது நம்ம ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படின்னா என்ன சொன்னேன், ஒரு ஃபோட்டோன்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ அந்த ஃபோட்டோவில் நம்மளுக்கு வந்து ஏதோ தப்பாக இருக்குது, இந்த இது வேணாம் இந்த இடத்துல வை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபோட்டோ எடுத்த இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க பொருளை மாற்றி வைப்போம். அப்போ அந்த இடம்ன்றது வந்து ஒரு டேபிள். ஓகேவா? அந்த டேபிளில் நம்ம ஏதாவது ஒரு ஆல்டர் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபோட்டோவில் சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. அப்படி தானே. அப்போ நம்ம என்ன பண்ணோம், திருப்பி ஃபோட்டோ எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபோட்டோவில் கரெக்டான ரிசல்ட் வரும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு அந்த டேட்டா, அதாவது டேபிளில் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே எடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில், அதாவது அந்த ஸ்னாப்ஷாட்டில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா வந்து சேஞ்ச் ஆகிருக்காது. நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரீஃப்ரெஷ் கொடுக்கணும். அதாவது எனக்கு டேபிள் அப்டேட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல் வியூ அப்டேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரீஃப்ரெஷ் நம்ம மேனுவலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைனா ஆட்டோமேட்டிக் ரீஃப்ரெஷும் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா இதனால என்ன ஆகும் அப்படின்னா டேட்டா வந்து தப்பாக இருக்கும். மெட்டீரியலைஸ்ட் வியூவில் ஒரு டேட்டா இருக்கும், ஆனால் ஒரிஜினல் டேபிளில் இன்னொரு டேட்டா இருக்கும். ஓகேவா? நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணால் தான் இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூவில் வந்து டேட்டா வந்து அப்டேட் ஆகும். அது அப்டேட் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், பழைய டேட்டா தான் நம்மளுக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கும், அதாவது இந்த ஸ்னாப்ஷாட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து டேட்டா வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? தப்பாக இருக்கும். இங்கே ஒரு டேட்டாவாக இருக்கும், இங்கே ஒரிஜினலில் வந்து வேறு டேட்டாவாக இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஸ்டோர்ஸை டேட்டா ஃபிசிக்கலி, அதாவது இது வந்து டேட்டாவை வந்து ஃபிசிக்கலாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து தேர்ட் அட்வான்டேஜ். ஓகேவா? அடுத்தது இதோட சின்டாக்ஸ், அதாவது மெட்டீரியலைஸ்ட் வியூவோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மெட்டீரியலைஸ்ட் வியூவோட
சின்டாக்ஸ் என்ன இதுதான் ஆக்சுவலாக இதுதான் வந்து ஒரிஜினல் சின்டாக்ஸ் ஓகேவா. இந்த சின்டாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நிறைய மெத்தட்ஸு ரிஃப்ரெஷ்லாம் கொடுத்துருப்போம் ஓகேவா. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா. இப்போ நம்ம இந்த சின்டாக்ஸே நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு எப்படி சின்னதாக ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன சின்டாக்ஸ் வச்சிருக்கேன் ஓகேவா. ஸோ அதை பார்ப்போம் ஓகேவா. ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் தான் இது ஓகேவா. ஸோ மெட்டீரியலைஸ்ட் வியூ எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கிரியேட் அப்படின்ற அந்த கிரியேட் நம்ம எப்பவுமே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். இது மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படின்றதுலாம் என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க ஓகேவா. நம்ம எப்போல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட்டை டேட்டாபேஸில் கிரியேட் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், கிரியேட் அப்படின்ற அந்த கீவேர்டு கொடுக்கணும் ஓகேவா. நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படின்ற கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் அந்த கீவேர்டு நம்ம கொடுக்குறோம், மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படின்ற அந்த கீவேர்டு நம்ம கொடுக்குறோம் ஓகே. சரி மெட்டீரியலைஸ்ட் வியூ சொல்லிட்டீங்க, அதுக்கான நேமை ப்ரொவைட் பண்ணணும் ஓகேவா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், வியூ நேம் அந்த மெட்டீரியலைஸ்ட் வியூக்கான ஒரு நேமை நம்ம கொடுக்குறோம் ஓகேவா. கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்கே போட்டுருவோம் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்டாக்ஸ் ஓகேவா. ஸோ இந்த கீழே இருக்க சின்டாக்ஸை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா. இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ணலாம் ஓகேவா. ஓகே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிளில் வந்து எம்ப்ளாய் அப்படின்ற ஒரு டேபிளில் வந்து ரிசல்ட் இருக்குது ஓகேவா. இந்த டேபிளுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ண போகிறேன் ஓகேவா. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரியேட் அப்படின்ற அந்த கீவேர்டு கொடுக்கணும் ஓகேவா. ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். எதை கிரியேட் பண்ணுறேன், ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படின்னு போடுறேன், மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படின்னு நான் போடுறேன் ஓகேவா. ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ணுறேன் ஓகேவா. மெட்டீரியலைஸ்ட் வியூக்கு வந்து ஒரு நேம் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன், MEMP அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன் ஓகே. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதே ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதே ஸ்டேட்மெண்ட் அதாவது இதே செலக்ட் கொரியை நான் எடுத்திருக்கேன் ஓகேவா. மெட்டீரியலைஸ்ட் வியூ ஓகே. மெட்டீரியலைஸ்ட் வியூ அதாவது கிரியேட்ன்ற கீவேர்டு கொடுத்துட்டோம். எதை கிரியேட் பண்ண போகிறோம், நம்ம ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான நேமும் நம்ம கொடுத்துட்டோம். அந்த நேம் கொடுத்துட்டு நம்ம சொல்கிறோம் எனக்கு வந்து இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது எனக்கு இந்த அவுட்புட் வருது, இதில் வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு அவுட்புட் ஓகேவா. ஸோ இந்த அவுட்புட்டை வந்து நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ அதெல்லாம் அதாவது ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா. ஸோ அதை நம்ம வந்து இதை வந்து கிரியேட் பண்ணுறோம் ஓகே. ஸோ கிரியேட் பண்ணோன்னே என்ன சொல்லுது அப்படின்னா மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வியூ பார்த்துருப்போம் ஓகேவா. நம்ம எந்தெந்த வியூலாம் நம்ம டேட்டாபேஸில் கிரியேட் பண்ணுறோமோ அதுக்கு வந்து நம்ம எதில் போனால் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா user_views அப்படின்றது போனால் நம்ம என்னென்ன வியூலாம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா. அதே மாதிரி மெட்டீரியலைஸ்ட் வியூலையும் அது இருக்குது ஓகேவா. நம்ம எத்தனை மெட்டீரியலைஸ்ட் வியூ இந்த யூசர் என்னென்ன மெட்டீரியலைஸ்ட் வியூலாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா user_mviews அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஆரக்கிளால் ப்ரொவைட் பண்ணப்பட்ட டேட்டா டிக்ஷனரி டேபிள்னு சொல்லுவாங்க அது ஓகேவா. அதாவது user_mviews சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகே, நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் user_mviews ஓகேவா. ஸோ mviews போட்டு நான் வந்து பார்க்குறேன் ஓகேவா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிரியேட் பண்ணதுக்கான MEMP அப்படின்ற அந்த நேம் வந்து கிரியேட் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ மெட்டீரியலைஸ்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த மெட்டீரியலைஸ்ட் கொரி பண்ணாலும் எனக்கு வந்து ரிசல்ட் என்ன தான் வரும், அதே ரிசல்ட் தான் வரும் ஓகேவா. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூவோட நேமை போடுறேன் ஓகேவா. சரி நேமை போட்டு நான் கொரி பண்ணாலும் எனக்கு என்ன வரும், அதே ரிசல்ட் தான் வரும் ஓகேவா. நான் இந்த டேபிள் கொரி பண்ணாலும் எனக்கு அதே ரிசல்ட் தான் வருது. அதே மெட்டீரியலைஸ்ட் வியூ நான் கொரி பண்ணாலும் எனக்கு அதே ரிசல்ட் தான் வருது ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இதில் வந்து ஒரு டேட்டாவை நான் வந்து டெலீட் பண்ணுறேன் ஓகேவா. ஏதாவது ஒரு டேட்டாவை நம்ம வந்து டெலீட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற சின்டாக்ஸ் தான் என்னது, டெலீட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், டெலீட்டுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா டெலீட் ஃப்ரம் எதுலேருந்து டெலீட் பண்ண போகிறோம், எம்ப்ளாய் அப்படின்ற அந்த டேபிள்லேருந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஸோ ஐ டெலீட் ஃப்ரம் எம்ப்ளாய் வேர் எம்ப்ளாய் ஐடி ஓகேவா. நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு எம்ப்ளாய் ஐடியை வந்து நான் டெலீட் பண்ண போகிறேன். அதாவது எம்ப்ளாய் ஐடி ஈக்குவல் டு 102 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டெலீட் ஸ்டேட்மெண்ட் அதாவது டிஎம்எல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். எதை பண்ண போகிறேன்னா இந்த எம்ப்ளாயின்ற டேபிளில் வந்து நான் 102 அப்படின்ற எம்ப்ளாயி ரெக்கார்டை வந்து நான் டெலீட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ நம்ம இப்போ இந்த டெலீட் ஸ்டேட்மெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு ரோ டெலீட் ஆகிடுச்சு ஓகேவா. நம்ம இது பண்ணிவிட்டு கமிட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். நம்ம எப்போல்லாம் டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், கமிட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும் ஓகேவா. கமிட் கொடுத்தா தான் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து டேட்டாபேஸில் பர்மனெண்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் ஓகேவா. ஸோ நான் வந்து கமிட்டும் கொடுத்தாச்சு ஓகேவா. இப்போ நான் போய் இந்த கொரியை வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த 102 அப்படின்ற ரெக்கார்ட் இருக்காது ஓகேவா. ஓகே இப்போ நான் போயிட்டு இது நான் வந்து இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூவில் போய் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த 102 அப்படின்ற ரெக்கார்ட் இருக்குது ஓகேவா. புரியுதா உங்களுக்கு. ஏன்னா நான் டேபிளில் பார்க்குறேன், டேபிளில் பார்க்கும்போது இதை கொரி நம்ம கீழே எடுத்துப்போம் ஓகேவா. இது வந்து
இது வந்து டேபிள் ஓகேவா, இது வந்து டேபிள், இது வந்து மெட்டீரியலைஸ்ட் வியூ ஓகேவா. ஸோ இப்போ நான் டேபிளில் பார்க்குறேன் எனக்கு வந்து 102ன்ற ரெக்கார்டு இல்லை, ஆனால் மெட்டீரியலைஸ்ட் வியூவில் பார்க்குறேன் எனக்கு வந்து 102 அப்படின்ற ரெக்கார்ட் இருக்குது ஓகேவா. இது ஏன்னா இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ரெக்கார்டை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிடும். நம்ம அதாவது என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒரு எனக்கு ரிசல்ட் வந்தது, நான் டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ரிசல்ட்டை வந்தது, அந்த ரிசல்ட்டை வந்து நான் ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிட்டேன், அதாவது ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டேன் ஓகேவா. அந்த ஃபோட்டோ எனக்கு அதை எப்போ பார்த்தாலும் அதில் இருக்க இது அப்படியே தானே இருக்கும், அது அதே தான். நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்க டேட்டாஸ் அப்படியே தான் இருக்கும் ஓகேவா. எனக்கு பின்னாடி நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்ததான அந்த இடத்த நீங்கள் அழிச்சாலும் இல்லை அந்த இருக்கிறதான பொருளை நீங்கள் எடுத்துட்டாலும் எனக்கு அந்த ஃபோட்டோவில் நான் எப்போ பார்த்தாலும் அந்த டைமில் நான் என்ன எடுத்தனோ அது அப்படியே எனக்கு வந்து ஃபோட்டோவில் இருக்கும் கரெக்டாக. ஸோ அதே தான் இதுலையும் பண்ணியிருக்கு ஓகேவா. மெட்டீரியலைஸ்டில் நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆப்ரேஷன், அதாவது டெலிட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படி டேட்டா இருந்ததோ அது அப்படியே நம்ம வச்சு ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துடும் ஓகேவா. அதனால நம்மளுக்கு டேட்டா என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்னாப்ஷாட்டில் எப்படி இருக்கோ அப்படியே தான் வந்து ஓகேவா. இப்போ நம்ம டெலிட் ஆப்ரேஷன் இந்த டேபிளில் பண்ணிட்டோம். இந்த டெலிட் ஆப்ரேஷனை இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூ பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரீஃப்ரெஷ் அப்படின்ற அந்த இதை யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ அந்த ரீஃப்ரெஷ் அப்படின்றது தான் இந்த கமாண்ட், அதாவது இது ரீஃப்ரெஷ்லாம் எப்படி பண்ணுறது, அது எந்த மாதிரி மெத்தட் இருக்குது, ரீஃப்ரெஷ்ஷுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மெட்டீரியலைஸ்ட் வியூவோட டைப்ஸ், அதாவது ரீஃப்ரெஷ் மெத்தட்ஸ் என்ன, அது எப்படிலாம் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.